செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் செல்வி. வெல்கம் டு ஷார்ட் ஷேன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சேலம் தட்டுவடை செட்டு தாங்க. இது வந்து பார்க்க தாங்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கமும் பார்க்கலாங்க. தட்டுவடை செட்டுக்கு தேவையான தட்டுவடை வச்சுருக்கேங்க. கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், பீட்ரூட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தட்டுவடை செட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்க. அடுத்து சட்னி எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த தட்டுவடை செட்டுக்கு 2 சட்னி தேவைங்க. ஃபஸ்ட்டு கார சட்னிக்கு தேவையானதை பார்க்கலாங்க. காய்ந்த மிளகாய் 10 வச்சுருக்கேங்க, பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம், தக்காளி ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் கார சட்னிக்கு தேவையான பொருட்கள். அடுத்து பச்சை சட்னிக்கு பச்சை மிளகாய் 4, இஞ்சி 2 பீஸு, பாதி எலுமிச்சம்பழம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேங்க. இது 2 தான் சட்னிக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போ வாங்க சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இந்த தட்டுவடை செட்டுக்கு தேவையான ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 போடுறேங்க, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுங்க, புதினா ஒரு கைப்பிடி அளவுங்க, இஞ்சி ஒரு சின்ன பீஸுங்க, ஒரு பாதி லெமன் கட் பண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு அளவாக போட்டுட்டு பார்த்துட்டு திரும்ப சேர்த்துக்கலாங்க. க்ரீன் சட்னி கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ கார சட்னி தயார் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேங்க. இந்த காஞ்ச மிளகாய் இதில் போட்டுடலாங்க. மிளகாய் லேசாக வறுபட்ட உடனே எடுத்துடலாங்க. ரொம்ப நிறம் மாற வேண்டாங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ரெட் சட்னிக்கு மட்டும் வதக்கி அரைச்சிட்டோன்னா பச்சை சட்னி அப்படியே அரைச்சிட வேண்டியதாங்க, வதக்கெல்லாம் வேண்டியது இல்லைங்க. தக்காளியை வதக்கிக்கலாங்க. இன்னும் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு தக்காளி வதங்கினா போதுங்க. தக்காளி எடுத்துடலாங்க. இன்னும் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க, பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இன்னும் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவு வதங்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரெட் சட்னி அரைச்சிக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தட்டுவடை செட்டுக்கு தேவையான க்ரீன் சட்னி, ரெட் சட்னி நாம் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ வந்து தட்டுவடை செட்டு எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இதுதான் தட்டுவடை செட்டுக்கு நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங்கு, அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் லேசாக உப்பு கலந்துக்கலாங்க, அதிகமாகிடக்கூடாது. கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக போட்டு இதில் இருக்க தட்டுவடை நாம் ரெடிமேடாக வாங்கினதுங்க. தட்டுவடை ரெசிபியை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போடுறேங்க. தட்டுவடையை நாம் செய்து இதெல்லாம் ரெடி பண்ணணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அப்படிங்கிறதுனால தட்டுவடை வந்து ரெடிமேடாக வாங்கிட்டோங்க. இன்னொரு நாள் உங்களுக்கு தனியாக தட்டுவடை போடுறேங்க ரெசிபி. அவ்வளோதாங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்துட்டு எப்படி தட்டுவடை செட்டில் இதை அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாங்க.
தட்டுவடை இப்படி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ரெட் சட்னி வச்சுக்கலாங்க. எல்லாத்துலேயுமே ரெட் சட்னி வச்சிடலாங்க. சிம்பிள் ரெசிபி தாங்க, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. ரா வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தாங்க. நடுவில் வெஜிடபிள்ஸ் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து க்ரீன் சட்னி வச்சுக்கலாங்க. அடுத்து மேலே ஒரு தட்டுவடை வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான தட்டுவடை செட்டு ரெடிங்க. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணுற நேரங்க, டேஸ்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நாம் செய்த சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்காக என்னோடய சின்ன மகன் பாலாஜி வந்திருக்காருங்க. அவர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாருங்க. பார்க்கறதுக்கே பயங்கர டேஸ்டாக இருக்கும் போல இருக்கு. அம்மா டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கும். வீட்டில் கேரட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் குழந்தை சாப்பிடாதவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போடுறோம். எங்களுக்கு இருக்க ஒரே மோட்டிவேஷன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். அதனால் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக வேலை செய்ய முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் பையன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து குழந்தைங்க பெரியவங்க எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய், see you.